தீபாவளினாலே என்டர்டைன்மெண்ட்டான மூவிஸ் தான் பார்ப்பாங்க அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்குல்ல, அதை உடைக்கிற ஒரு பெரிய விஷயமா தான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா ஃபிஷர்மேன், அதாவது மீனவர்களுக்கான பிரச்சனைகள்னு ஒரு விஷயம் இருக்கும். அது வந்து நான் உண்மையாக சொல்லணும், நான் குழந்தையா இருக்கும்போது வந்து அந்த நியூஸ் கேள்விப்பட்டிருக்கேன், மீனவர்களோட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்கும் அதுக்கான தீர்வுகள் கிடைச்சதே இல்லை. பட் அவங்களோட வாழ்வாதாரம் எதனால அவங்க போராடுறாங்க, எப்படி மாறுச்சு, நம்ம வட சென்னைன்னு சொன்னாலே மீனவர்கள் இடம் அப்படின்னு சொன்ன காலம் போய் இப்போ வேற மாதிரி மாறிடுச்சு. அதெல்லாம் எப்படி மாறுச்சு, அந்த திட்டம் கொண்டு வந்து அதை செயல்படுத்தி அதனால எப்படிலாம் பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல, அந்த ஒரு விஷயத்த நல்லாவே காமிச்சிருந்தாங்க. அதை தாண்டி எனக்கு செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப விறுவிறுப்பாக இருந்த விஷயம் என்னன்னா, பெட்ரோல் டீசல் இந்த ரெண்டு விஷயமும் நான் கட்டுப்பாடானா விலைவாசியிலேருந்து எப்படி மக்கள் எல்லாருமே எல்லா விஷயத்துக்கும் எப்படி கஷ்டப்படுவாங்கங்கிற விஷயம் ஒரு இமேஜினேஷன் இருக்குல்ல, அது ரொம்ப தெளிவாக காமிச்சிருந்தாங்க. அது ஒரு திட்டம் கொண்டு வந்து வளர்ச்சிக்காக கொண்டு வராங்கன்னா அந்த திட்டத்தினால யார் வளர்ச்சி அடைகிறா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்ல. மக்கள்னு சொல்லுவாங்க, அந்த மக்கள் வளர்ச்சி அடைஞ்சாங்களான்னு கேட்டால் இருக்காது. யார் வளர்ச்சி அடைஞ்சிருப்பா, யாரோட பிளானாக இருக்குங்கிறதே ரொம்ப தெளிவாக காமிச்சிருந்தாங்க. அந்த ஒரு விஷயம் பிடிச்சிருந்தது. உண்மையிலே அரசாங்கத்தோட சில விஷயங்களாக இருக்கட்டும், அரசியல் அமைப்புகளாக இருக்கட்டும், அந்த விஷயங்களை வந்து எடுத்து பேசுறதுங்கிறது ரொம்ப தைரியம் வேணும். அதுக்கு டைரக்டர் ரொம்ப பாராட்டணும்.